ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எடுத்துக்காட்டு 1.16. தடயவியல் விஞ்ஞானிகள் தொடை எலும்புகளை கொண்டு ஒருவருடைய உயரத்தை கணக்கிடுகிறாங்க. சரிங்களா? தொடை எலும்பை வச்சு அவங்களோட உயரத்தை கணக்கிடுறாங்க. அப்போ அதோட சமன்பாடு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? h of b = 2.47b + 54.10 அப்படின்னு கிடைக்கும். சரியா? இங்கே பிங்கிறது தான் தொடை எலும்போட நீளம். சரியா? அதாவது இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த பி தான் தொடை எலும்போட நீளம். அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? பி தான் ஃபஸ்ட்டு வரும். இதுதான் தொடை எலும்பின் நீளம். சரிங்களா? இதை தான் எக்ஸுக்கு பதிலாக பிரதிடுவோம் பார்த்தீங்களா, அந்த இது. சரிங்களா? அடுத்து இதுதான் என்னது? உயரம். இது உயரம். இது தொடை எலும்பின் நீளம். அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? ஹச்சானது ஒன்றுக்கொன்றா என சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹச் ஒன்றுக்கொன்றா அப்படின்னு சரிபார்க்கணும்னா என்ன செய்யணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு h of b1 = h of b2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு b1 = b2 அப்படின்னு கொண்டு வரணும். சரியா? கொண்டு வரணுமா? ஃபஸ்ட்டு இது பாருங்கள், ஹச்சானது ஒன்றுக்கொன்றா என சரிபார்க்க என்னது கொடுத்துருக்காங்க? சமன்பாடு h of b = என்னது? 2.47b + 54.10. சரியா? இப்போ h of b1 = h of b2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? h of b2 என்க. அப்போது இங்கே h of b இருக்க இடத்துல b இருக்குது. அப்போ b1 இருக்க இடத்துல b1 போடணும். அப்போது இந்த இதில் b1 இருக்க இடத்துல b இருக்க இடத்துல b1 போடுங்க. அப்போ என்ன வரும்? 2.47b1 + 54.10 = இங்கே b2 போடணும். b இருக்க இடத்துல. அப்போது 2.47b2 + 54.10. சரியா? இப்போது இந்த 54.10 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா என்ன வரும்? மைனஸில் வரும். அப்படி தானே? b1 ப்ளஸ் அடுத்து 54.10 மைனஸ் இந்த 54.10 இந்த சைடு கொண்டு வாங்க = 2.47b2. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிருமா? அப்போ என்னது இருக்கும் நம்மளுக்கு? 2.47b1 = 2.47b2. சரியா? அப்போ இதுவும் கேன்சல் ஆகிட்டு என்ன வரும்? b1 = b2 அப்படின்னு வரும். அப்படி தானே? b1 = b2. அப்போது நம்மளுக்கு இந்த இதை எடுத்துகிட்டு h of b1 = h of b2ன்னு எடுத்துகிட்டு b1 = b2 அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். அப்படி தானே? அப்போது என்ன வரும்? எனவே இது ஒன்றுக்கொன்றான சார்பு. சரியா? ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னு எழுதுங்க. அடுத்தது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? தொடை எலும்பின் நீளம் 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. உயரம் காண்க. அதாவது இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் பி நீளம் 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதோட உயரம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ உங்க பிக்கு பதிலாக இந்த சமன்பாட்டில் 50 போடுவோம். சரியா? ரெண்டாவது இது பாருங்கள், h of b எடுத்து எழுதிக்கோங்க. 2.47b + 54.10. சரியா? இப்போது தொடை எலும்பின் நீளம் என்ன கொடுத்துருக்காங்க? தொடை எலும்பின் நீளம் 50 சென்டிமீட்டர். அப்படி தானே? 50 சென்டிமீட்டர். அப்போது நம்மளுக்கு பி இருக்க இடத்துல 50 போடுவோம். அப்போ பாருங்கள், h of 50 = 2.47 × b இருக்க இடத்துல 50 + 54.10. சரியா? இப்போ இது ரெண்டே பெருக்குங்க. 2.47 × 5 பெருக்குங்க. என்ன வரும்? 7 5 35, மீதி 3, 4 5 20, 23 வரும். அப்படி தானே? 3 மீதி 2, 2 10. 10 + 2 என்னது? 12. சரியா? இங்கே எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது? 2 ஸ்தானம் தள்ளி. ஆல்ரெடி இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ 0வையும் சேர்த்துட்டு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. அப்போது 123 புள்ளி என்னது வருது? 5. சரிங்களா? 50க்கு 0 போட்டாலும் ஒன்று தான், புள்ளிக்கு இந்த பக்கம் உள்ளது 0 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். சரியா? இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் கூட்டணும். கூட்டுங்க. என்ன வரும் பார்ப்போம்? 54.10. 0 5 + 1 6, அடுத்து 4 + 3 7, 5 + 2 7 1. சரியா? அப்போது என்ன வரும்?
தொடை எலும்பின் நீளம் 177.6. சரியா? அப்போது இதில் போட்டுங்க தொடை எலும்பின் நீளம் இல்லை உயரம். தொடை எலும்பின் நீளம் தானே அவங்க கொடுத்துருக்காங்க 50 சென்டிமீட்டர். அப்போது உயரம் வந்து என்ன வரும்? உயரம் ஈக்குவல் டு 177.6. சரியா? அடுத்து மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க? மூணாவது பாருங்கள், நம்மளுக்கு உயரம் கொடுத்துட்டாங்க. சரியா? உயரம் கொடுத்துட்டு தொடை எலும்போட நீளம் கேட்டிருக்காங்க. அப்படி தானே? அப்போது உயரம் கொடுத்துட்டாங்கன்னா ஹச் ஆஃப் பி ஈக்குவல் டு அந்த உயரம் என்னதுன்னு எழுதணும். 147.96. சரியா? ஹச் ஆஃப் பி என்னது? நம்மளுக்கு 2.47b ப்ளஸ் 54.10 ஈக்குவல் டு 147.96. சரியா? ஹச் ஆஃப் பி சமன்பாடை எடுத்து எழுதியிருக்கோம். சரி, இந்த இதை வந்து அந்த சைடு கொண்டு போங்க, மைனஸில் வரும். 2.47b ஈக்குவல் டு 147.96 மைனஸ் 54.10. சரியா? இப்போ 147.96 54.10 மைனஸ் பண்ணுங்கள், என்ன வரும்? 6. அடுத்து 9லேருந்து 1 போச்சுன்னா 8. அடுத்து 7லேருந்து 4 போச்சுன்னா எத்தனை? 3. அடுத்து 14லேருந்து 5 கழிச்சா என்ன வரும்? 14லேருந்து 5 கழிச்சா 9. சரியா? அப்போ ஆன்சர் எங்கே போடுங்க? 93.86. அடுத்து இங்கே பிஏ மட்டும் வச்சுட்டு இங்கே 2.47 இந்த சைடு கொண்டு வரும். இந்த சைடு கொண்டு வந்தோம்னா என்ன வரும்? நம்மளுக்கு வகுத்தலில் வரும். இங்கே 2 பெருக்கல்ல இருக்குது, அப்படி தானே? அப்போ இங்கே வரும்போது வகுத்தலில் வரும். அப்போ 2.47. இப்போ 2 மேலே கீழேயும் 100ஆல் பெருக்குங்க. 93.86 பை 2.47 இன்ட்டு 100/100 பெருக்கணும்னா என்ன வரும்? புள்ளி கேன்சல் ஆகிட்டு நம்பர் மட்டும் வரும். சரியா? இப்போது இந்த இதை வந்து அடிங்க. இப்போ 247 ஒரு 247 247 247 3 எத்தனைன்னு பாருங்கள். சரிங்களா? 7 3 21, மீதி 2, 4 12, 13 14, அடுத்து மீதி 1, 23 6 7. சரியா? 741 வருது. சரியா? இப்போது 938 ஃபஸ்ட்டு 3 டிஜிட் எடுத்துகிட்டு 741ஓட கழிங்க. என்ன வரும்? 8லேருந்து 1 போச்சுன்னா 7. அடுத்து 3ல் போகாது 13, 8. 13ல் 4 போச்சுன்னா எத்தனை? 9 வரும். அடுத்து 8ல் 7 போச்சுன்னா 197. அடுத்து இருக்க 6ஐயும் சேர்த்துக்கோங்க. சரியா? அப்போது 1976 வரணும். பாருங்கள், 247 8வது வாய்ப்பாடால் பெருக்குங்க. எண்ணில் 56, மீதி 5, எண்ணாங்க 32, 32 + 5 எத்தனை? 32 + 5 37. சரியா? அடுத்து எண்ணிரெண்டா 16, 17 18 19 1976 வந்துருச்சு. அப்போ இங்கே வந்து 8 போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்போது 38ஆல் 247 பெருக்குனா 9386 வரும். சரியா? இப்போது பியோட ஆன்சர் என்னது? நம்மளுக்கு 38 சென்டிமீட்டர். அப்போது பிங்கிறது என்னது? தொடை எலும்பு, அப்படி தானே? அப்போ தொடை எலும்பின் நீளம் 38 சென்டிமீட்டர். சரியா? சென்டிமீட்டர் ஆகும். சரியா? இப்போ இந்த சமயத்தோட முடிஞ்சிச்சு. இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.